Good evening, பிள்ளையாள். Good evening, teacher. Okay, good evening. Okay, good evening, பிள்ளையாள். போன கிளாஸ் நாங்கள் முதல் 7 பாடம் பார்த்துட்டோம் பிள்ளையாள். இன்றைக்கு பசிப்பினி மருந்து 8வது பாடம். ஓகே பிள்ளையாள், 8வது பாடம். யார் சமரி பண்ணுவீங்க? கனிஷ்கா சொல்லுங்க. ஓகே டீச்சர். பசிப்பினி மருந்து. பசின்றது வந்து ஜீவராசிகளுக்கு, அதாவது குறிப்பா மனிதர்களுக்கு வந்து இயற்கையாக வரதுண்டு. அது வந்து தீர்க்கணும்னா அதுக்கு வந்து உணவு கொடுக்கணும். பசிய தீர்க்கிற வழிய பத்தி வந்து மணிமேகலையில நல்லா. கனிஷ்கா கொஞ்சம் சுருக்கமா குயிக்கா சொல்லணும். சரி சொல்லம்மா. சரி டீச்சர். பசிய தீர்க்கிற வழிய பத்தி வந்து மணிமேகலையில வந்து கூறியிருக்காங்க. பசின்றது ஒரு தீப்பினின்னு சொல்லப்படுது. அது வந்து பசிய பிணின்னு திட்டவட்டமா சாத்தனார் சொல்றாரு. இதுக்கு நிறைய பசியோட கொடுமையை பத்தி நிறைய உதாரணம் சொல்லலாம். குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பசிப்பினி எனும் பாவி. அதாவது பசின்ற நோய் வந்து எங்களோட குடிப்பிறப்பையும் அளிக்கும், அடுத்து எங்களோட மேன்மையும் வந்து கொல்லும்னு சொல்லப்படுது. அது பசிய தீர்க்கிறவங்களோட புகழ வந்து மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லப்படுது. அதாவது பசியால துடிக்கிறவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது வந்து உயிர் கொடுத்தவங்கன்னு சொல்லப்படுது. அதுல மந்திர பாத்திரம் வந்து கோமிகையில இருந்து வந்து மணிமேகலை கையில கிடைக்குது. இந்த பெரும் பசியில உள்ளவர்களிடம் முகத்தை கண்டு வந்து அமுதம் சுரக்கணும். அதாவது ஈன்ற சேய் முகம் கண்டு தீம்பால் சுரக்கும் இனிய தாய் முளை போன்று பசி முகம் கண்டு வந்து இந்த மந்திர பாத்திரத்துல வந்து உணவு சுரக்கணும்ன்றது வந்து தீவத்திலேட ஆசை. இத வந்து அரவணடிகள் சொல்றாரு. மக்கள் தேவர் என இரு சாராருக்கும் ஒத்த முடிவின் ஓர் அறம் உரைக்கின் பசிப்பினி தீர்த்தல். அதாவது அதுல சொல்லப்படுது, மக்கள் தேவன்ற 2 பேருக்கும் அவர் சொல்ற அறம், ஒரு அறம் இருக்கா, அது வந்து பசின்ற நோயை வந்து தீர்க்கிறது. பிச்சை எடுக்கிறது வந்து பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. ஆபுத்திரன் வந்து மதுரையில மாசற்ற மனைகள்ல பிச்சை எடுத்து குருடர், செவிடர், முடவர், நோயாளர், அனாதைகளுக்கு வந்து அவர் கொடுத்துட்டு அதுல மிச்ச உணவு தான் அவர் சாப்பிட்டு அவர் இரவுல தூங்கக்குள்ள வந்து அந்த பிச்சை பாத்திரத்தை தான் தலைக்கு வச்சு தூங்குவாராம். அதுக்கு பிறகு வந்து சிந்தாதேவி ஆபுத்திரன் முன்னுக்கு தோன்றி சொல்றாங்களாம், அன்பா எழுந்திரு, இதை வந்து எடுத்துக்கோ, இது வந்து ஒரு அற்புத திருவோடு. நாடு வறண்டு போனாலும் இந்த ஓடு வந்து வறண்டு போகாது. நாடெல்லாம் வறுமை புகுந்தாலும் வந்து இந்த ஓட்டுக்கு வந்து வறுமை புகாது. இதுல நிறைய உணவிற்கு வந்து குறைவு வராது. ஆனா இது வாங்குறவங்களோட கைதான் அழுத்து போகும்னு சொல்றாங்க. இது வந்து அழியாத்தன்மையுடையதுன்னு சொல்றாங்க. அமுத சுரப்பியில வந்து உணவு சுரக்கிறதுக்காக வந்து ஒரு பத்தினி பெண்கிட்ட வந்து இதுல பிச்சை எடுக்க வேணும்னு சொல்றாங்க. அவள் வந்து ஆதிரை நல்லாலாம். ஆதிரை பிச்சையிட்ட சமயம் வந்து புனையா ஓவியமாக நின்ற மணிமேகலை வந்து உணவைட்டு சொல்வாராம். பாரகம் அடங்கலும் பசிப்பினி அருக என ஆதிரை இட்டனல் ஆறுயிர் மருந்து. வேணா அந்த கனிஷ்கா, சரி கனிஷ்கா லீவ் ஆயிட்டா. அதாவது அப்ப மணிமேகலை என்ற அமுத சுரப்பி இந்த அடிப்படையான உண்மை வந்து இதுதான். அப்ப ஆபுத்திரன் என்ன செய்வார் என்றால் தனது பிச்சை சோற்றை வந்து பங்கு வச்சு உண்றார். அந்த பிச்சை அந்த அமுத சுரப்பியில இருந்து சுரக்கிற உணவு வந்து கலைமகள் தரும் அமுத செல்வம் போன்றது, வச்சாது. எவ்வளவுக்கு கொடுக்க கொடுக்க அது கூடுமே ஒழிய புரியாதது. மற்றது வந்து அதுல இன்னொரு சிறப்பு இருக்கு, என்னன்னா காயசண்டிகை. அந்த காயசண்டி என்றவள் ஜானகி என்ற கொடிய பசியில துன்புறாள். அப்ப இந்த அமுத சுரப்பியில இருந்து உணவு பெற்று சாப்பிட்டா பிறகுதான் அவளுடைய பசியே நீங்குது. மற்றது உதயகுமாரனுக்கு பயந்து காயசண்டியில இருந்தவர் தான் இந்த மணிமேகலை.
அப்ப மணிமேகலை உதயகுமாரனுக்கு பயந்து காயசண்டிய உருவில சிறைச்சாலையில இருந்தவா என்ன செய்யறாண்டா எல்லாருக்குமே உணவளிக்கிறா. அப்ப சிறைக்காவலர்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது இவ எல்லாருக்குமே உணவளிக்கிறாவேண்டா அவர்களுக்கு ஆச்சரியம். அப்ப சிறைக்காவலர்கள் போய் அரசனிட்ட முறையிட அரசன் வந்து அரசனுக்கு மணிமேகலை என்ன செய்யறான்னா அந்த அமுத சுரப்பின்ற பெருமையை வந்து எடுத்து சொல்றா. அதாவது தெய்வம் தந்தது திப்பிய மாயது யானை தீ நோய் அரும்பசி கெடுத்தது ஊனுடைய மாக்கட்டுக்கு உயிர் மருந்து இது என்று அந்த சிறப்பை வந்து சொல்றா. மற்றது 28 நாட்கள் இந்திர விழா நடக்கிறது. அப்ப முரசறைபவன் வந்து இந்திர விழாவில ஒரு வேண்டுகோளை விடுக்கிறான். வேண்டுகோளை விடுத்து கடைசியில என்ன அவன் முடிக்கிறான் என்றால், பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கென் என்று முடிக்கிறான். அதாவது அரசன் என்றவன் சில அரசனுக்கு சில கடமை இருக்கு. அந்த கடமையில முன்னிற்கிற கடமை என்னன்னா உண்டி கொடுத்தல். அதாவது தலையாய கடமை, தன்னுடைய குடிமக்களுடைய பசிய வந்து போக்குறது தான் அரசனுடைய தலையாய கடமை. இத வந்து அந்த முரசறைபவன் சுட்டி காட்டுறான். மற்றது இந்த மணிமேகலை வந்து காஞ்சிபுரம் போறா. இங்க வந்து புகார் மதுரை அதோட வஞ்சியோட இப்ப காஞ்சியையும் வந்து ஆசிரியர் கொண்டு வரார். அங்க பலருக்கு உணவளிக்கிறாள். அந்த உலக பற்றில இருந்து விடுதலை பெறாள். இந்த காஞ்சியில இந்தியாவில் உள்ள 18 மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து கூடியினம். அப்ப அவர்கள பசியுற்றவர்கள் எல்லாருக்குமே அவள் என்ன செய்யறாள், மணிமேகலை உணவு கொடுக்கிறாள். இறுதியாக அந்த மணிமேகலை வந்து என்ன செய்யறாள், மணிமேகலைக்கு ஒரு பட்டம் கிடைக்குது. அதான் என்ன பட்டம் என்றால் பசி பிணிதீர்த்த பாவை. இதுதான் பிள்ளைகள் இந்த பாடம். அவை இங்க பசி தீர்க்கிற வழியை கூறும் காப்பியம் என்ன, ஜானை தீ என்ற கொடிய பசியில துன்பப்பட்டவள் யார், அரசன்ற முக்கிய கடமை என்ன, மணிமேகலைக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன, பசிய பிணியன திட்டவட்டமா சொன்னவர் யார். ஓகே பிள்ளையார். அடுத்தது ஆர்கிமிடிஸ். டீச்சர் சாரி டீச்சர், மழைனால கவரேஜ் போயிட்டு டீச்சர். ஓகே, மாதிரி பிரச்சனை இல்ல. அடுத்தது ஆர்கிமிடிஸ். டீச்சர் நாங்க 7ஆம் பாடம் பார்க்கல டீச்சர், 6ஆம் பாடம் மட்டும்தான் போன கிளாஸ் பார்த்தோம். நாங்க 7ஆம் பாடம் பார்க்கலையா? இல்ல டீச்சர். சரியா, ஆர்கிமிடிஸ் பார்த்துட்டதுக்கு வருவோம். ஆர்கிமிடிஸ் இவ்வளவு நாளும் மைக் ஒன் பண்ணாதாக்கள் சஞ்சீவன் சொல்லுங்க, ஜோன்ரா சொல்லுங்க. ஜோன்ரா நிறைய காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. சரி, ஜோன்ரா சொல்லுங்க. ஜோன்ராவால சொல்ல முடியுமா ஆர்கிமிடிஸ் இந்த கதை? ஜோன்ரா, அதாவது மன்னனுக்கு பெயர் சைராக், கியூஸ் நாட்டு மன்னன். அப்ப இந்த மன்னன் என்ன செய்யறாள் என்றால் கொஞ்சம் பொண்ணை வந்து கொடுத்து பொற்கொள்ளனிட சொல்றான், நீர் ஒரு முடி செய்ய வேண்டும் என்று பொற்கொள்ளனிட சொல்றான். அப்ப சரி என்று பொற்கொள்ளனும் என்ன செய்யறார் என்றால் முடி செய்யறதுக்கு முடியோட வாரார். அப்படி முடியோட வர இந்தாங்க மன்னா, நான் முடி செய்துட்டேன், இந்தாங்க நீங்கள் வந்த பொண்ணுக்குரிய முடி. அப்ப இந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம், இந்த முடியில வந்து கலப்புலோகம் கலக்கப்பட்டிருக்கு. மன்னனுக்கு ஒரு சந்தேகம், இந்த முடியில வந்து கலப்புலோகம் கலக்கப்பட்டிருக்கின்றத மன்னன் உணர்றார். அப்ப மன்னன் என்ன செய்யறார் என்றால் அந்த விஞ்ஞானி, அவற்ற இடத்துல இருக்கிற விஞ்ஞானிய கூப்பிட்டு சொல்றார், அதாவது இந்த முடியில வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என்னென்றால் இந்த முடியில கலப்புலோகம் கலக்கப்பட்டிருக்காக்கும், ஆகவே அதை நீர் தான் பார்த்து சொல்லணும்.
அத நீர் தான் பார்த்து சொல்லணும்னு சொல்ல சரி ஓமன்னுட்டு ஆர்கிமிடிஸும் போறார். ஆர்கிமிடிஸ் என்ன செய்கிறார் என்றால் யோசிக்கிறார், இரவு பகலாக யோசிக்கிறார். ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியல, அதுக்குரிய விடிய காண முடியல. அப்ப ஒரு நாள் அவர் என்ன செய்யறார் என்றால் குளிக்கிறார். தொட்டி நிறைய தண்ணீர் அரைச்சு வச்சுட்டு அதுக்குள்ள குளிக்கிறார். அப்ப தொட்டி நிறைய தண்ணீர் அரைச்சு வச்சுட்டு அதுக்குள்ள கீழே இறங்கிக்கல அந்த தண்ணி என்ன செய்யுதுண்டா, தொட்டிக்குள்ள இறங்கிக்கல அவற்ற இடைக்களவான நீர் வந்து வெளியேற்றப்படுது. அப்ப அவர் வந்து தென்னை மறந்து, ஆர்கிமிடிஸ் தென்னை மறந்து கண்டேன் கண்டேன் என சத்தம் போட்டு கொண்டு விழுந்தடிச்சு ஓடி போறார். போய் ஒரு விதியை கண்டுபிடிச்ச ரெண்டு மன்னட சொல்றாரு, என்னென்றால் பொருளை நீரில ஆழ்த்து கையில பொருளை தாங்கும் மேலுதைப்பு அந்த பொருளால் பெயர்க்கப்படும் நீரின் நிறைக்கு சமன். ஒரு பொருளை நீர்ல ஆழ்த்து கையில அந்த பொருளை தாங்குற மேலுதைப்பு அந்த பொருளால பெயர்க்கப்படுற நீரின் நிறைக்கு சமனானது என்றொரு விதியை கண்டுபிடிக்கிறார். ஆவே அந்த முடிய வந்து நீரில் அமிழ்த்துறார். அமிழ்த்தி பார்க்கல அந்த முடிந்த பொண்ணு களவான நீர் வந்து வெளியேற்றப்படுது. ஆவே அப்ப அவர் கண்டுபிடிக்கிறார், இந்த முடியில ஓஹோ இந்த முடியில வந்து கலப்புலோகம் கலக்கப்பட்டிருக்கு என்றதை கண்டுபிடிச்சு மன்னர்கிட்ட போய் சொல்லி அதுக்குரிய பரிசிலையும் என்ன செய்யறார், பெற்றுக்கொள்றார். மயிலங்கூடலூர் பி நடராசன் என்பவரால இயற்றப்பட்டதுதான் இந்த ஆர்கிமிடிஸ் என்ற கதை. அடுத்த பாடம் பிள்ளைகள் நாடகமே உலகம். அடுத்த பாடம் நாடகமே உலகம். கவிஸ் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, கவிஸ் சமரி பண்ணி விடுங்க, சமரி பண்ணுங்க. நாடகமே உலகம். இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று எல்லா இடமும் சரியான மழை தான். ஜெஃப்னால இப்பவும் மழை பெஞ்சு கொண்டிருக்குது. நான் கதைக்கிறது கிளியரா விளங்குது தானே அருணன்? ஓகே ஓகே சொல்லுங்க கவிஸ். இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று ஷேக்ஸ்பியர் முதலிய அறிஞர்கள் கூறியிருக்காங்க. இது நாடகசாலைக்கு வெளியிருந்து பேசும் பேச்சா இருந்தாலும் நாடகசாலைக்குள்ளிருந்து சொல்வதால் நாடகசாலையே உலகம் என்று சொல்லணும். ஏனென்றால் அனுபவங்கள் அத்தனையும் தான் நம்ம இங்க பாக்குறோம். நாடகம் என்பது நீண்ட காலமாக பட இளங்களிலும் நடைபெறும் சிதறுண்ட காரியங்களை எல்லாம் திரட்டி கோவைப்படுத்தி சுருங்கிய காலத்தில் சுருங்கிய இடத்தில் ரசம் ததும்ப நடத்தி காட்டுவதாகும். உதாரணமாக ராம நாடகத்தை எடுத்துக்கொண்டால் 60,000 ஆண்டு ஆட்சி செய்த தசரதன் காலம் இராம பட்டாபிஷேகம் வரை நடைபெறும். அதில் எத்தனை அனுபவங்கள் காரியங்கள் அனைத்தையும் 4 அல்லது 5 மணி நேரத்திற்குள் காட்டிவிடுவார்கள். அவற்றை பார்க்க நாடகம் பார்த்ததாகவே ஆகிவிடும். ஆதலால் இந்த நாடகசாலை உலகம் என்பது சொல்வது மிக பொருத்தமானது, சிறிதிலே சந்தேகமில்லை. ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் நடிகனாக வாழ்க்கையை நடத்துகிறார். ஒரு பிச்சைக்காரன் எந்த பயமும் இன்றி அம்மா பிச்சை என்றால் யார் இறங்குவார்கள்? அதற்காக அவன் தனது முகபாவனை மாற்றிக்கொள்கிறான், குரலில் குலைவு காட்டுகிறான். இரக்கம் இன்றியமையாததாய் இருக்கிறது. ஒரு உத்தியோகஸ்தரை எடுத்துக்கொள்வோம். அவர் தம் மேலதிகாரியிடம் நிற்கும் போது உள்ள நிலை, ஆடை அணிகள், முகபாவம் எப்படி இருக்கும்? ஸ்வரம். தம்மை விட தாழ்ந்த உத்தியோகஸ்தர் எப்படி நடந்து கொள்வார்? அப்போது அவர் முன்னே உத்தியோகத்தரா? இல்லவே இல்லை. எடுப்பான தோற்றம், உருக்கமான பேச்சு, அதட்டலும் உருட்டலும் எங்கிருந்தோ வந்துவிடும். வேதனை காட்டுகிறேன். அவர் இந்த உலகத்தில் அடிக்கடி வேஷம் மாறி மாறி நடிக்கிறார் என்பதை தானே காட்டுகின்றன. அவர் என்ன, நாமும் அப்படித்தான். மக்களின் அறிவை அபிவிருத்தி செய்வதற்கு நாடகத்தை போன்ற சிறந்த கருவி வேறெதும் இல்லை. ஆனால் காலம் சென்று சரோஜ தேவியார் நாடகத்தை பாமர மக்களின் பல்கலைக்கழகம் என்று கூறுகிறார்.
ஒரு நடிகன் பார்வையினால், அவருடைய முகபாவனையினால், ஒரு சொரவேதத்தால், ஒரு வளைவினால், ஒரு குலைவினால், தலையசைப்பினால், ஒரு கைவிசினால் விளக்குகின்ற கருத்தை ஒரு எழுத்தாளன் 9 பக்கம் எழுதுவனாலும், ஒரு பிரசங்கி 9 மணி நேரம் பேசுவதாலும் நம்முடைய மனதில் அவ்வளவு நன்றாக பதிய செய்ய முடியாது என்பது உறுதி. ஒரு காலத்துல ஒரு நாடகத்தை சபையில் அரங்கேற்றினார்கள். அப்போது நாடகம் எழுதின ஆசிரியனை பார்ப்பதற்கு அழைத்திருந்தார்கள். நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த ஆசிரியனுக்கு பெரும் திகைப்பு ஏற்பட்டுவிட்டது. இது நாம் எழுதின நாடகம் தானா என்ற சந்தேகம் கூட தோன்றியதாம். ஏன், அவன் நினைத்ததை அறியாத அபூர்வ கருத்துக்களை எல்லாம் நடிப்பில் வெளிப்பட்டன. இதிலிருந்து நாடகத்தை நடிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நன்கு அறியலாம். ஒவ்வொரு பாடசாலைகளிலும் உயர் கல்வி நிறுவனத்திலும் நாடக அரங்கு இருக்க வேண்டியது அவசியம். சரித்திரம், புராணம் ஆகியவற்றை நாடகம் மூலமாக கற்பிப்பது சிறந்த முறையாகும். காதால் கேட்டறிவதை விட கண்ணால் பார்த்தறிவது மனதில் நன்றாக பதியும். கல்வி செவியை கவர்ந்து நமக்கு எண்ணறிய போதனைகள் ஈவதற்கு நன்னும் இந்த நாடக சாலையொத்த நற்கலாசாலை ஒன்று நீடுலகில் உண்டோ? கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. கவிமணியின் கட்டுரைகள் என்ற கட்டுரையில இடம்பெற்றது. எல்லாமே கொப்பியில இருக்கு பிள்ளையார். கேள்வி என்ன பிள்ளையார்? அவை இது நான் மேலோட்டமா சமரிதான் பண்றேன். சரி, ஓகே பிள்ளையாராவே. இந்த உலகம் ஒரு நாடக சாலை என்று கூறியவர் யார்? கட்டுரை ஆசிரியர். இந்த நாடக சாலை உலகம் என்று சொல்றார். மற்றது வந்து சரோஜினி தேவியார் என்ன சொல்றார்? நாம் எல்லாம் நடிகன்மார் என்றதுக்கான சான்றுகள், எடுத்துக்காட்டுகளை கவிமணி தேசியம் பிள்ளை என்னதை முன்வைக்கிறார்? அப்படியான கேள்விகள் வரும் பிள்ளையார். அடுத்தது சொல்லினிசை. அடுத்த பாடம் சொல்லினிசை. இவ்வளவு காலமும் சொல்லாத ஆட்கள் கேன்ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களோட பேர் கூப்பிடுவேன். கிறிஸ்டியன் சொல்லுங்க. இல்ல நான் கூப்பிடுறாங்க, உங்களால மைக் ஒன் பண்ணேனுமெண்டா கதைக்கலாம் பிள்ளையால். மற்றபடி ஓகே, ஒண்ணும் செய்யலாதான சீரட்ட காலநிலை. ஏன் பிள்ளையால் ரச்சி சொல்லுவீங்களா? யார் சொல்லுவீங்க? ஓகே, டானிசா சொல்லுங்க. சொல்லினிசை. முதல்ல வந்து மனிதர்கள் பேசினார்களா பாடினார்களா என்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து பேசின பிறகுதான் பாட கற்றுக்கொண்டாங்க. நாங்க வந்து பேச கற்றுக்கொண்ட பிறகுதான் பாட கற்றுக்கொண்டோம். ஆனா பழங்காலத்து மக்கள் வந்து அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து பாட கற்றுக்கொண்ட பிறகுதான் பேச கற்றுக்கொண்டாங்க. பாடுறதுண்டா ராகதாளம் அமைத்து இசை இலக்கணப்படி பாடுறது மட்டும் இல்லை. மனம் போனபடி ஒளியை நீட்டி இனிமையா உருக்கமா பாடினாலே போதும், அதுவே பாட்டுத்தான். நாட்டுப்புறங்கள்ல, காடுகள்ல ஊர்ற சில குழந்தைகள் வந்து வேலை சுமையால பாடுற நிறைய பேரையும் நாங்க பார்க்கலாம். குயில் கூட பாடுறத நாங்க, குயில் கூவுறத கூட நாங்க பாடுறோம் என்று சொல்றோம். ஆனா அது இசை இலக்கணப்படி பாடுறது இல்லை அதுவும். ஆனா அதுல பாட்டையும் நாங்க பாட்டுன்னு தான் சொல்றோம். நாங்க திருத்தமா பேசுறதுக்கு முதலே பாட கற்றுக்கொண்டோம் என்றதுக்கு உதாரணமாக, இப்ப ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட போய் வந்து இப்படி அம்மா உணவு தான்னு சொல்லி கேட்காது. அது கொஞ்சம் பாட்டு இழுத்து அம்மா உணவு தா என்று சொல்லி பாட்டு பாடி தான் கேட்கும். அப்பதான் வந்து கொடு இப்படித்தான் இழுத்து கிடைக்கும். ஏன்னா அம்மா கொடுன்னு கேட்காது, அம்மா இழுக்கும். கொடு கைய கால அசைச்சு கேட்கும். அப்ப அம்மாவுக்கு விளங்கிடும். குழந்தை என்ன கேக்குதுன்றது அம்மாவுக்கு விளங்கிடும். உடனே அம்மா என்ன செய்வா? அதை எடுத்து கொடுப்பா. ஓகே டைனிசா சொல்லுங்க. அது பாடினா அம்மா உணவு கொடுப்பா. அப்படித்தான் நாங்க சிறியதுல பாடி வளர வளர வந்து நாங்க பாடின பாட்டுகளை சொற்களாக கதைக்கிறோம். அத மாதிரிதான் வந்து பழங்காலத்து மக்கள் வந்து முதல் வந்து சொற்களை நீட்டி தான் பாட்டு பாடுற மாதிரி தான் பேசினார்கள். பிறகு வந்து போக போக நாகரிகம் வளர வளர நீட்டி பாடுறது வந்து குறைஞ்சு இந்த சொற்களை வந்து பேச தொடங்கினாங்க.
முதல் அந்த அவங்க வந்து என்னன்னு சொன்னா அந்த சொற்களை வந்து இனிமையோட காதோட கேட்கறது வந்து மனிதனோட ஒரு இயல்பா இருக்கு. அது மனிதனுக்கு வந்து ஒரு நயமான ஒளியை கேட்க விரும்புது. அதுக்கு காரணம் ஏன் அப்படி என்னன்னா என்ன மனிதன் காரணம் என்றா மனிதன் உடம்பு வந்து உடம்புதான் அதுக்கு காரணம். அதாவது உடம்புல இருக்கிற பிள்ளைகள் ரத்த ஓட்டம், நுரையீரல் வேலை, இதயத்தின் தொழிற்பாடு, இதெல்லாம் பிள்ளைகள் ஒரு வகை ஒழுங்குமுறையோட தானே நடைபெறுது பாருங்க. இது எல்லாம் லப் டப் லப் டப் லப் டப் துடிச்சு கொண்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறையின்படிதான் நடக்குது. அதனாலதான் இசையில பயிற்சி இல்லாதவர்கள் கூட ஒழுங்கான ஒலிகளை கேட்கத்தான் விரும்புறான். முந்தின காலத்துல தான் பிள்ளைகள் தோற்றம் பெற்றது பழமொழி. கிட்டாதாயின் வெட்டென மர, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. அப்ப இந்த பழமொழி எல்லாம் பாருங்க முந்தின கால பழமொழிகள், எங்கட மூதாதையர்கள் சொன்ன பழமொழிகள். கொப்பியில் எழுதியா இருக்கு? இல்ல. அவர்கள் கொப்பியில் எழுதினாங்களா? இல்ல. அப்படி இருந்தும் அவர்கள் அந்த பழமொழி இப்பவும் என்ன இருக்குது? என்ன காரணம்? அதனுடைய இசை. என்ன காரணம்? அந்த இசைதான் காரணம். ஆகவே இந்த உலகத்துல வந்து அதே மாதிரி பாருங்க சில சொற்கள் அல்ல என்றது ஆ, கடைசியில முடியன்றது ஆ சவுண்ட். இல்லை, ஏன் இல்ல என்று வந்திருக்கலாம் தானே, அல்லது அல்லை என்று வந்திருக்கலாம் தானே, அங்க ஓசை இல்ல. அதே மாதிரி அது சகு அது சொல்லலாம் தானே, அதுக்கு ஏன் அப்படி சொல்றோம், அங்க ஓசை. குளம் சகு குளக்கு என்று சொல்லலாம் தானே, குளத்துக்கு என்று ஏன் சொல்றோம், அது ஓசை. ஆவே தமிழ் மொழியில மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் வந்து இப்படியான முயற்சிகள் வந்து காணப்படுது. தெலுங்கு மொழி இனிமையான ஓசையுடையவ. அதனாலதான் தேன் போன்ற மொழி தேனுகு தெலுங்கு தெலுங்கு இப்படி எல்லாம் சொல்லப்படுது. எங்கட தாய்மொழியும் பிள்ளையால் இனிமையான ஓசையுடையது. அதுதான் தமிழ். தமிழ் என்றாலே அழகு. என்ன ஆவே இந்த கட்டுரை எழுதியவர் மு வரதராசன். வரதராசனால இயற்றப்பட்ட கட்டுரைதான் பிள்ளையால் இந்த கட்டுரை. அடுத்த பாடம் பிள்ளையால் சுதந்திர கீதம். அடுத்த பாடம் சுதந்திர கீதம். ஓகே, அருணன் சொல்லுங்க. நீங்க சொல்றேன் இந்த டீச்சர் எங்களை கூப்பிடல ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க கேன்ரைஸ் பண்ணா நான் உங்களோட பேர் கூப்பிடுவேன். ஏன் நான் மற்றவர்களை கேன்ரைஸ் பண்ணா கூப்பிட சில தவைகளுக்கு மைக் பிரச்சனையா இருக்கும், கவரேஜ் இல்லாம இருக்கும், அதனால நான் கூப்பிடுறேன். சரி, ஓகே அருணன் சொல்லுங்க. சுதந்திர கீதம். வாழ்க இலங்கை. இந்த மணித்திரு இது இலங்கையான மணித்திரு நாடு எப்பயுமே வாழணும். சுதந்திரமாகி அன்னைய பெற்று இந்த நாடு வந்து நல்ல பல நூறாண்டுகள் நல்ல கொடியெல்லாம் கொடி கட்டி நல்லா வாழணும். எல்லா நாடுகளோடும் சமமாக மதித்து சகோதரத்துவத்துடன் ஆசிய நாடுகளோட சகோதரத்துவம், அதாவது நண்பர்களாக இருந்து இந்த நாடு வந்து வாழணும். பல ஆண்டுகளாக மறைந்திருந்த சுதந்திர சூரியன் நம்மளுக்கு பல ஆண்டுகளாக கிடைக்காம இருந்த இந்த சுதந்திர சூரியன் உதித்து சுதந்திரம் என்ற அன்னை நம்மளுக்கு கிடைச்சு நம்ம ரொம்ப மகிழ்ந்திருக்கணும். இந்த இலங்கையில கிடைக்கிற வளங்கள்னா தென்னை, பனை, தேமா, தோடை, செம்மையான நெல், வாழை, பலா, தேயிலை, ரப்பர் போன்று பல வளங்கள் கிடைக்கிற நாடுதான் இந்த நம்மளுடைய பொன்னாடு. இங்க வந்து அது மட்டும் இல்லாம நல்ல தென்றல் காற்றும், நல்ல பூம்பொழில்களும், நல்ல அருவிகளும், திருமலைகளும், குன்று போன்று உயர்ந்த கொம்பன் யானைகளும் இங்குதான் காணப்படுது. இந்த இலங்கை நாடானது போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்றவர்களோட அடிமைத்தனம் போய் இந்த நாடு சுதந்திரம் பெற்று நல்ல சுதந்திரமா வாழுது. அந்த சுதந்திரம் பெற காரணம் ஜெயராமநாதன், அருணாச்சலம், ஜேம்ஸ் பீரிஸ், தம்பி முத்தன், சேனநாயக்க முதலியோராலதான் நம்ம இப்ப சுதந்திரம் பெற்று வாழ்றோம். ஆகவே சுதந்திரம் பெற்ற நாம எல்லாரையும் சமமா மதித்து சமூகத்துல பொருளாதாரம், சமத்துவம் ஆகியவற்றை பெற்று சாதி மதம் எதையும் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். சிங்களவர், தமிழர், முஸ்லிம்னு எந்த மத வேறுபாடுகள், இன வேறுபாடுகளையும் பார்க்காமல் இந்த கிடைத்த சுதந்திர அன்னையை போட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும்.
கிழக்கு திசையில அழகு கிடைத்து நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழணும். அன்பு, அறிவு, பொன், புகழ், ஈகை போன்றவற்றிலே சேர்ந்து இன்பத்துடனும் அனைத்து இடங்களுக்குள்ளேயும் சமாதானமா வாழ்றதுக்காகவே இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கு இந்த இலங்கைக்கு என்பது இந்த பாடத்துடைய கருத்து. கெட்டிக்காரன் அருணன். ஓகே பென். அதாவது இலங்கையில காணப்படுற வளங்கள் என்னென்ன, சுதந்திர வீரர்கள் யார், வெளிநாட்டு வீரர்கள் வெளிநாட்டவர்கள் யார் யார், என்னென்ன விழுமிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இனம், தமிழர், இவர் சிங்களவர், இவர் முஸ்லீம், இவர் பரங்கியர், இப்படி இருக்க கூடாது. எல்லாரும் நாம் எல்லாம் ஓரின மக்கள் என்று எல்லாருமே ஒன்றாக இனம், மதம், சாதி, சமயம் எல்லாவற்றையும் நீக்கி நாம் எல்லாம் இலங்கை என்ற தாயின்ற குழந்தைகள் என்ற கருத்தோட வாழ வேண்டும். ஆகவே இப்படியான கேள்விகள் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் பிள்ளையால் விளங்கிட்டா. மற்றது பிள்ளையால் மரபு பெயர்களையும் ஒருக்கா தெரிஞ்சு வச்சிருங்க. அதை இலக்கண பகுதி நான் முடிச்சுட்டேன் தானே பிள்ளையால். வாழை குட்டி, கோயில நாச்சு, பெணவடலி, நெல் நாச்சு, பருந்து பார்ப்பு, தவளை பேத்த குஞ்சு, இதுல ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. மரபு பெயர்கள் எல்லாம் கொப்பியில இருக்கு. அடுத்த பாலித்திட வேண்டுமாம்மா ஒரு நல்ல ஒரு கதை, பெரிய கதை தான். ஆனால் அந்த கதைய சுருக்கமா சொல்லணும். யார் சொல்லுவீங்க? கார்த்திகேசினி சொல்லுவீங்களா? கார்த்திகேசினி, காந்தர்வியா, சஞ்சீவன் சொல்லுங்க. டீச்சர், பாலித்திட வேண்டும் அம்மா அப்படின்னா சேந்தன் சோகமாவே தான் இருந்தாரா. அதுக்கு காரணம் அவங்க அம்மா தேடிக்கொண்டுகிட்டே இருந்தாங்களாம். அவங்க அம்மா நினைச்சாங்களாம் உடல் சோர்வா இருக்கும்னு அப்படின்னு தான் முதல்ல நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லையா, அவர் வளமைக்கு மாறான நடத்தைகளை தான் வெளிக்காட்டுக்கு இருந்தாரா. நேற்றைய தினம் பாடசாலையில இருந்து வந்ததுல இருந்தே சேந்தன் உற்சாகமா இல்லையா, நம்ம சோம்பலோட தான் இருந்தாராம். அப்படித்தான் சாம்பவி தன் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப அவன் நினைச்சிருப்பானா அவரு ஸ்கூல் விட்டு பஸ்ல அந்த மாதிரி வேணுமாச்சு வாகனத்துல வந்திருப்பாரு போல, உடல் அலுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கொழும்புல இருந்து அவங்க அப்பாவை கூட அவன் பார்க்கலையா. கொழும்புல இருந்து அவங்க அப்பா ஆசையோட வந்தாரு, அதை கூட அவன் பார்க்கலையா. அப்ப காலையில 7 மணி அளவுல தான் எழுந்திருச்சார். அது சாம்பவியின் வற்புறுத்தல்ல தான் அவரை படுக்கையை விட்டு எழுந்தார். எலும்புனோடனே கைகள்லாம் கன்னத்துல வச்சுக்கிட்டு எதையும் யோசிச்சு கொண்டுதான் இருந்தாரு. அப்ப சேந்தன் என்ன யோசனைன்னு கேட்டப்ப அவர் ஒண்ணுமே சொல்லாம நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம தான் இருந்தாரு. அவங்களுக்கு என்ன சாம்பவி இவள நம்ம அப்ப அழுது இருப்பானோன்னு கேட்டதுக்கு அழுது இருக்க வேண்டும் தான் அத்தாட்சியா தான் அவங்க கண்ணங்கள்லாம் வீங்கி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப என்னவா இருக்கும், சாந்தவி என்ன சேந்தனை கவனிக்காம என்ன செய்கிறான்னு சாம்பவன் வீட்டு கோபமா வந்துச்சா அவங்க அப்பாவுக்கு. சேந்தன் அவங்கள பொறுத்த வரையில தவமிருந்து பெத்த பிள்ளை. திருமணமாகி 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிறந்தாராம். அவங்களோட செல்ல பிள்ளை சேந்தனா. சேந்தன் செய்கைகள் வரம்பு மீறிவிடக் கூடாதுல சாம்பவி கவனமா இருந்தாங்க. ஒழுங்கான வேலை பழக்கத்தை எல்லாம் சேந்தனிடம் வளர்ப்பதுல அவள் அக்கறையோடு செயல்பட்டாராம். அப்படின்னா காலையில 6 மணிக்கு நித்திரை விட்டு எழுவனும், இரவு 10 மணிக்கு நித்திரை செல்லும் வரை செய்ய வேண்டியவற்றை எல்லாம் சேந்தனுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே ஒழுங்காகத்தான் நடந்துச்சு. ஆனா சாம்பவியின் அன்பு சேந்தனுக்கு குறைவில்லாமல் கிடைத்தல்ல அவள் ஒழுங்கு தவறாமல் இருந்தாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கும் போது சாம்பவி விதித்த இந்த ஒழுங்கும் கட்டுப்பாடும் சற்று அதிகம் என்று தான் என் மனம் அடிச்சு சொல்லும்னு அவங்க அப்பா சொன்னாரு. சில வேளைகள்ல அவளிடம் எடுத்து சொல்லி ஏற்றி வாங்கியது உண்டா. அப்ப அவங்க அம்மா சேர்ந்து குட்டி எலும்பி டீ குடிக்கவா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யாரிடமே ஒண்ணுமே பேசாத அவன் அம்மாவின் குரல் கேட்டு ட்ரெஸ்ஸையும் பற்பசையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு தண்ணீர் பாத்ரூமுக்கு சென்று பல் துலக்கினா. ஆனா உஷாரா இல்லையா, அவர் சோம்பலாவே இருந்தார். அப்ப அவங்க அம்மா அப்பா நினைச்சாங்களா காய்ச்சலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருக்கோம்.
பின் வந்து உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு வெப்பநிலையும் வந்து ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா இவனுக்கு என்னத்தான் நடந்தது, ஏன் இவர் வந்து சோகமா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இவனிடம் வந்து விசாரிப்பதை விட சாம்பவிடம் வந்து கேட்டு விடுவது நல்லது என்று அவங்க அப்பா வந்து குசினி பக்கம் விரைந்து சென்றாராம். சாம்பவி ஏன் சேந்தனை கவனிச்சதானே, அவர் ஏன் ஒரு மாதிரி இருக்கார். அப்ப சாம்பவி சொன்னாங்களா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எலும்பின உடனே வந்து பார்த்தேன், நாடிக்கு கை கொடுத்து விட்டு கடுமையை யோசிச்சு கொண்டிருந்தான். ஏன்னு தெரியல, கவலைப்படுகிறான் போல. முகம் கழுவி கொண்டு வரட்டும், நம்ம எல்லாம் கேட்போம் அப்படின்னு என்னன்னு கேட்டு பார்ப்போம்னு சொன்னாங்க. சாம்பவி வந்து அவரை முந்தி கொண்டு முகம் கழுவி வந்தோடனே வந்து அவரோட சேந்தனை வந்து ஈரமான முகத்தையும் வந்து துவாயால துடைத்துட்டு, ஏனப்பன் லீவ் விட்டது வந்து உங்களுக்கு சோம்பேறியா இருக்கா, போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டாங்களா. சேந்தன் வந்து ஒண்ணுமே பேசாம இருந்தாராம். ஏன் என்ன மாதிரி பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்போ ஒண்ணுமே இல்லையா. அப்ப அவர் சொன்னாரா, நான் நேரடியாவே கேட்கிறேன். அவர் வந்து இப்படி கேட்டது வந்து சாம்பவிக்கு வந்து பிடிக்கல. நீங்க வந்து கொஞ்சம் பேசாம இருங்க, நீங்க வந்து பேசாம இருங்கன்னு தன்னோட கண் சாடையால சொன்னாராம். சாம்பவி கொடுத்த அந்த தேநீர் கோப்பையை வந்து கையில வைத்து கொண்டு அதனை குடிக்கல, என்னமே யோசிச்சு கொண்டு எதிரில இருந்த சுவரையத்தான் அவர் பார்த்து கொண்டிருந்தார். இவருக்கு வந்து உடல் சோர்வு மட்டுமல்ல, உளமும் சோர்வுற்று இருக்குதுன்னு அவங்க அப்பா சொல்லிக்கிறப்ப, அவங்க அப்பா வந்து ஒரு உளவல ஆலோசனை அப்படின்னா ஆலோசனை அப்படின்னா கவுன்சிலிங் வேலை செய்யறது. அதாவது மாணவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அது சம்பந்தமா தீர்வு வழங்குற கவுன்சிலிங் டீச்சர்ஸ் உங்களோட ஸ்கூல்ல இருப்பினம் அவை கண்ட ஒரு ரூம் இருக்கும். ஓகே சஞ்சீவன் சொல்லுங்க. அப்ப வந்து நான் வந்து இந்த வேலைப்படி இத கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னா, அப்ப வந்து சாம்பவி சொன்னாங்களா, இதெல்லாம் தேவையில்ல, நானே கேட்கிறேன் அப்படின்னு சாம்பவி வந்து சொல்லி கொண்டுகிட்டு தனக்கிட்ட சிரித்து கொண்டாரு. நீங்க வந்து உளவல் ஆலோசகர்னா உங்களோட அதை வச்சு கொள்ளுங்க, என்ற பிள்ளையில ஒன்றும் சோதிக்க வேண்டாம், என்ற பிள்ளைய வந்து நானே கவனிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சாம்பவி வந்து சொல்வது போல, சாம்பவி சொல்றது மாதிரி என்னால இருக்க முடியாது, சேர்ந்த இந்த நடத்தைகள்லாம் எல்லாமே உளநெருக்கத்தின் குணக்குறிகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்குது, மெல்ல மெல்ல அவனை வந்து இதுல இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு. சாம்பவி வந்து உளவல துணை பற்றி எதுவுமே அறியாது. இவளுக்கு எப்படி நம்ம விளங்க வைப்பது, இவள் படிக்கவும் இல்லை, நம்ம எப்படி விளங்க வைப்பதுன்னு அவர் யோசிச்சு கொண்டிருந்தார். உளவல துணை வந்து செயற்பாட்டுல படிநிலைகள் எவை பற்றியும் அறிந்து கொள்ளாத சாம்பவியால் எப்படி சேர்ந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பது, அது வந்து சாத்தியப்படக்கூடியதா என்று வந்து அவர் யோசிச்சு கொண்டார். வளமையாக வந்து சேந்தனுக்கு தட்டோன்ற உணவு எடுத்து வைப்பவள் இன்று வளமைக்கு மாறத்தக்கவே உணவூட்டு கொண்டிருந்தார். மத்த நாளைக்கெல்லாம் உணவு வந்து தட்டுல தேவைப்பாரு, ஆனா இன்னைக்கு வந்து அதை எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டாரா. ஏனப்பன் மார்க்ஸ் எதுவும் குறைஞ்சு போச்சோ, உன்ற ரிப்போர்ட்டையும் காட்டல, மார்க்ஸ் குறைஞ்சிருந்தா பரவாயில்ல, அடுத்த முறை எடுத்துக்கலாம் தானே. சேந்தன் வந்து இல்ல அப்படின்னு தலையாட்டினார். அப்படி இருந்தா உனக்கு என்னதான் பிரச்சனை, யாராச்சும் டீச்சர்ஸ் யாராவது அடிச்சாங்களா. இதற்கு வந்து அவர் வந்து அமைதியா இருந்தார். சாம்பவி வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சேந்தன் இந்த கண்கள்ல இருந்து பொல பொல என்று கண்ணீர் வடிஞ்சார். நான் பொறுமையாக இருந்து கவனித்துக்கொண்டேன். அவர் வந்து பொறுமையா இருந்து கவனித்துக் கொண்டிருந்தாங்க. சேந்தனோட்டு தலையெல்லாம் வருடியும் விளையாடுற போதும் வந்து சண்டை. அப்ப அவர் சொன்னாராம், சண்டை பிள்ளையால் செய்யறது தானே, அதுக்கேயும் கவலைப்படணும், உடனே மறந்து போயிடணும் என்று சொல்ல. அப்ப சாம்பவின் வார்த்தை வந்து சேந்தனுக்கு நம்பிக்கை அளிக்குது. அப்ப சேந்தன் சொல்றான், நேற்றைக்கு நடந்தத அவன் சொல்றான், நானும் மயூரனும் விளையாடினாங்க, அப்படி இருக்கேக்கல மயூரண்ட விரல் நகம் வந்து கதவுக்குள்ள நரிபட்டுட்டுது, ஆவே நகம் வந்து வெடிச்சு போச்சோம்மா, நல்ல ரத்தம் வந்தது. அண்ணா வந்து கூட்டிட்டு போயிட்டார். அண்ணா வந்து கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்ல சரியாண்டுட்டு ஓகே சாரி பிள்ளையால். அப்ப மயூரண்ட விரல் நகம்
வெடிச்சு போச்சு, ரத்தம் வந்தது. ஆகவே பிரிவெக்ட் அண்ணா வந்து கூட்டிட்டு போயிட்டார். அப்ப சேராரும் அதுக்காக சேராரும் அடிச்சவையாண்டு கேட்க இல்ல, ஆனாலும் எனக்கு பயமா இருக்குது. அப்ப நீ அழுகிறாண்டு கேட்க எனக்கு பயமா இருக்குது. மயூரனை வந்து கேட்டவன் தான். ஆனா மயூரன் வந்து சொன்னவன் நானே தான் கதவுக்குள்ள வச்சு சாத்தினான்னு சொன்னவன். அப்ப அம்மா இருக்கிற விரல்ல காயம் ஒன்றும் பெருசா இல்லையேன்னு சொல்ல, காயம் அதாவது காயம் ஒன்றும் பெருசா இல்லையேன்னு சொல்ல பிரிவேக்ட் அண்ணாட்ட டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனவராம். விரல் முறிஞ்சிருக்குமோன்னு பார்க்க எக்ஸ்ரே எடுக்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டினமாம். விரல் முறிஞ்சா அவனால எழுதலாது தானே என்றுதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல. அப்ப அம்மா சொல்றா சரி நீ தெரியாம தானே செய்தானே, ஆவே எங்கட பிள்ளையாருக்கு ஒரு நேர்த்தி வைப்போம். மயிரனுக்கு கை சரியா வந்தா வர வெள்ளிக்கிழமை ஒரு பானை பொங்கல் பொங்குவோம்னு சொல்ல. அப்ப சேர்ந்தனுக்கு நல்ல நம்பிக்கை வந்துச்சுது. அப்ப அந்த நேரம் பார்த்து மயிரண்ட வீட்டுக்கு போன் பண்ணுவோம்டா வேண்டிய அம்மா சொல்ல அந்த நேரம் பார்த்து போனும் ரிங் பண்ணுது. அப்ப அந்த போனை எடுத்து கதைக்க சேர்ந்த மயூரன். அப்ப உடனே சேர்ந்த ஓடி வாங்க மயூரன் கதைக்கிறார். விரல்ல சின்ன காயமாம், எலும்பொண்டு முறியலையாமன்னு சொல்ற. அப்ப சேந்தனுக்கு நல்ல சந்தோஷம். பிள்ளையார் அப்பாவே அவனுக்குள்ள போய் சிரிக்கிறது போல காணப்படுதாம். ஆவே இது கதைக்களம் சேந்தன வீடு. அதே மாதிரி பாடசாலை வகுப்பறை. மற்றது சேந்தன் அம்மா, அம்மாவுக்கு பேர் சாம்பவி, அப்பா நண்பனுக்கு பேர் மயூரன், பாடசாலை மாணவர்கள். இந்த கதையின் பிரதான கரு வந்து சேர்ந்த அமைதியின்மை, சோர்வா இருக்கிறான். அது அம்மாவும் அப்பா அறிய முற்படினம். அப்பா வந்து ஒரு கவுன்சிலர். அப்ப அப்படி இருக்கீங்கள, ஆனாலும் அவர் வந்து கவுன்சிலரா இருந்தாலும் ஆனால் அவன் அம்மா வந்து சேர்ந்ததுக்கான காரணத்தை வந்து அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற வகையில அவன் உணர்வுகளை வந்து என்ன செய்யறான்னா வெளியில கொண்டு வாரா. அதுதான் இந்த கதைண்ட வந்து கதைக்கரு. மற்றது பிள்ளைகளில இருக்கிற மரபு பெயர்கள், தொனி பெயர், கூட்டத்தை குறிக்கிற மரபு பெயர்கள் அதெல்லாம் நீங்க பாடமாக்கி கொள்ளணும். அடுத்தது செகண்ட் பாடத்துல அடுத்த பாடம் பிள்ளைகள் உயிரிரக்கம். உங்களுக்கு தெரியும் உலகின் அடையாளம் உயிர்கள். உயிர்கள சமநிலை குறைந்தால் இயற்கையின் சமநிலை வந்து குறையும். இதனால பூமியை என்ன செய்துவிடும், அழிந்து விடும். ஆவே உலகினுடைய அடையாளமாக இந்த உயிர்கள் வந்து காணப்படுது. தொல்காப்பியர் சொல்ற ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. அதாவது சங்ககால இலக்கியங்கள்ல நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று, அவற்றையெல்லாம் வாரி வழங்கும் மன்னன் தான் உயிர் என்று சங்ககால இலக்கியங்கள்ல சொல்லப்படுது. யார் சமரி பண்ணுவீங்க? கேன் ரைஸ் பண்ணுங்க. யாரால சமரி பண்ண முடியும்? சஞ்சீவன் ஓகே, அருணன் ஓகே, கனிஷ்கா ஓகே, கவிஸ் ஓகே, டைனிசா ஓகே. இவ்வளவு பேரும் சொன்னீங்கல்லானே. வேற ஏன் பிள்ளைகள் மட்டாக்கள் என்ன செய்றீங்க? காந்தர்வியா வளமையா கழிக்கிறவா இன்னைக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறா. கார்த்திகேசினி மைக் பிரச்சனைன்னு சொன்னீங்க. கிக்மா சொல்லுங்க. சரி டீச்சர். முதலாவது கதைய சொல்லுங்க. மனுநீதி சோழன் கதை. சோழ நாட்டுல வந்து மனுநீதி சோழன் வந்து இருக்காரு. அந்த மன்னன்ட மகன் ஒரு நாள் நகர்ல தேர் ஓட்டிட்டு போக மன்னன் மகனுக்கு பேர் வீட்டுறாங்க. கொஞ்சம் குயிக்கா சொல்லணும். தேர் ஓட்டிட்டு போக ஒரு பசு கன்று வந்து தேர்ல வந்து இது வந்து பட்டு இறந்து போகுது. இத கண்ட தாய் பசு கவலையில போய்
மணியை வந்து அடிக்குது. இத பார்த்த மன்னன் இந்த பசுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அதோட காரணத்தை தேடிட்டு வர சொல்றாரு. காரணத்தை அறிந்த மன்னன் தன்னை மகண்ட தேர்ல தான் பசுவின் கன்று வந்து இறந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதே மாதிரி தன்னை மகனையும் தேர்ல ஏத்தி கொல்ல சொல்றாரு. இப்படி இது பசுக்காக தன்னை மகன் உயிரையும் பார்க்காம கொல்ல செஞ்ச மன்னன் அன்றுல இருந்து மனுநீதி சோழன் என்ற பெயரால அழைக்கப்படுறாரு. ஓகே குட் கடிகாரு. அடுத்தது சிபி சக்கரவர்த்தியின் கதையை சொல்லுங்க. சிபி சக்கரவர்த்தியின் கதை யார் சொல்லுவீங்க? அதாவது ஒரு சோழ மன்னன். இல்லையா? அவையெல்லாம் சொல்லிட்டீங்களே லோபன், சொல்லாதாக்கள். ஐமன் ஜாகின் சொல்லுங்க. ஐமன் ஜாகின், நூல் பௌஷா, ராசிஸ், ஜோன்ரா, ஆரிஃப் அகமட், கிருசிகன். ஒன்றும் செய்யலாது நான். டீச்சர் நான் சொல்லவா? ஓகே கிக்மாவே சொல்லுங்க. சிபி சக்கரவர்த்தி வந்து பூஞ்சோலையில தனியா இருந்துட்டு இருக்க போக அம்பினால குற்றப்பட்டு ஒரு புறா அவரோட மடியில வந்து விழுது. அதை பார்த்த மன்னன் துடித்து போறாரு. அந்த புறாவை கையில் எடுத்து அந்த புறாவோட அம்பை நீக்கி அதை பார்த்து பரிதாபப்படுறாரு. அப்ப புறாக்கு அம்பை இது வேடன் வந்து இந்த புறா என்னுடையது, இதை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு மன்னன் இந்த புறாக்கு பதிலா என்னுடைய சதையை தாரேன், நீங்க புறா விட்டுடுங்க என்று சொல்றாரு. அன்றில இருந்து சிபி சக்கரவர்த்தியோட புகழ் இன்று வரைக்கும் நீடி நிலவுறுத்துச்சு. அடுத்த பாறையின் கதையை கிக்மாவே சொல்லுங்க. பரம்பு மலையை ஆண்ட பாரி மன்னன் ஒரு நாள் தேர்ல வந்து காட்டுக்கு போறாரு. அப்ப ஒரு முல்லை கொடி வந்து படறதுக்கு கொழுவும் இல்லாம வாடி போய் நிக்குது. இதை பார்த்த பாரி தண்ட தேரை முல்லை மரத்துக்கு கொடுத்து அதோட கவலையே நீக்கிறாரு. ஓகே குட். மற்றது வந்து பேகண்ட கதை. அதாவது இவனும் குறுநில மன்னர் தான். ஆவியர் குடியில் பிறந்த மலைநாட்டை சேர்ந்தவன் பேகன். அப்ப இந்த மலை பக்கமா நடந்து போறார், காட்டு வழியா நடந்து போறார். மழை வர போது அவே கருமுகில்கள் சூழ்ந்து காணப்படுது. அப்ப மயில் தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்குது. அப்ப அவனுக்கு என்ன ஞாபகத்துல வருதுன்னா, குளிரால மயில் நடுங்குதுன்னுட்டு அவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய பொன்னாடிய வந்து போர்த்தி விடுறான். இப்படித்தான் பிள்ளைகள் முன்னைய காலத்துல வந்து ஒவ்வொரு உயிர்களும் வந்து போற்றி பாதுகாக்கப்பட்டன. அந்த ஒவ்வொரு விலங்குகளும் வந்து கடவுளுக்கு வாகனமா கொண்டுச்சுன்னாம். உதாரணமா வந்து தெய்வேந்திரன் வெள்ளையான, சிவன் காள, திருமால் கருடன், பசு, முருகனுக்கு மயிலும் செவலும், காளிக்கு சிங்கம், ஐயனாருக்கு குதிரை, பிள்ளையாருக்கு எலி, ஐயப்பனுக்கு புலி, மீனாட்சிக்கு கிளி, வைரவருக்கு நாய், சனி பகவானுக்கு ஜமன், மற்றது சனி பகவானுக்கு காகம், ஜமனுக்கு வந்து எருமை. இப்படி கடவுளோட என்ன செய்யுச்சுனா விலங்குகளையும் பறவைகளையும் போற்றி பாதுகாத்துச்சுனாம். நாங்க சொல்லுவோம், நாங்கள் இந்துக்கள் வந்து பசுவை வந்து சாப்பிட மாட்டோம், மாட்டிறைச்சி சாப்பிடுறேல. ஏனென்றால் அந்த மாட்டுல வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குன்னு நாங்க பசுவை வந்து வழிபடுறது. ஏன்னா பசுவில அந்த வால்ல இருந்து எல்லா உறுப்புலையும் வால்ல கூட தெய்வம் இருக்குன்னு நாங்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுறேல. விலங்குதா? அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விலங்குகளையும் வந்து இப்படி கடவுளுக்கு வந்து ஒப்பா வழிபட்டுச்சு. நம்ம அதே மாதிரி கோயில்கள்ல பாருங்க பிள்ளைகள், தலை விருட்சம். பத்திராளி கோயில்ல போனீங்கன்னா புளிய மரம் இருக்கும், அம்மன் கோயில்ல போனீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும். இதெல்லாம் ஏன் வழிபட்டாங்க? எங்கட முன்னோர்கள் உயிர்கள் மீது கருணை கொண்டு அதில் வழிபட்டாங்க. ஆகவே இந்த முன்னோட்ட வாழ்வியலை உணர்ந்து இயற்கையை நாங்க என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும் என்றதுதான் பிள்ளைகள் இந்த பாடம். அடுத்தது வினோத கனவு. ஆர்த்தி சொல்லுவீங்களா? ஆர்த்தி லேட்டா வந்திருக்கிறீங்க கிளாஸுக்கு. ஆர்த்தி சொல்லுவீங்களா? ஆர்த்தி ஓகே. அருணன் சொல்லுங்க.
வினோத கனவு டீச்சர். சொல்லுங்க அருணன். வினோத கனவு. நண்பகல் உணவு அருந்த அழைக்கிற மணி அடிச்ச போதிலும் உணவு மேசைக்கு யாருமே வரல. அப்ப களைச்சு போயிருந்தேன்னா ஒரு நாட்காலில உட்காந்துட்டு மற்றவர்களுக்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு வினோதமான குரல் கேட்டுச்சு. நானும் ஆச்சரியத்துல என்ன குரல் கேக்குதுன்னு தோற்றி பார்த்தேன். அப்பதான் ஒரு ரொட்டி பேசுகிறத நான் பார்த்தேன். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப சாப்பிடுறதுக்கு ஒருத்தரையும் காணாம ஏதோ தயக்கம் போல இருக்கிறது. எல்லாரும் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் கதைப்போமான்னு ரொட்டி கேக்குது. என்று ரொட்டி சொல்ல, அப்ப எல்லா உணவுகளும் ஆமாம் ஆமாம் என்று தட்ட. அப்ப சோளம் சொல்லுது, நான் உங்களோட முன்மொழிவுக்கு உடன்பட்டு வருகிறேன். நம்ம எல்லாருமே நெருக்கமா பழகி பேசலாமேன்னு சொல்ல. ரொட்டி சொல்லுது, இந்த கருத்தை ஆதரிப்பவர்கள் ஆம்னு சொல்ல உடனே மேசையில எல்லா இடங்கள்ல இருந்தும் ஆமாம் என்ற குரல்கள் வருது. அப்ப ரொட்டியும் சரி, தீர்மானம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. அப்ப எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வாரீங்க என்று சொல்ல. சோளம் அப்ப சொல்லுது, நீங்க தானே இந்த உங்க வாழ்க்கைகளை எல்லாருடைய வாழ்க்கைக்கும் உயிர் நாடின்னு சொல்றாங்களே, அப்ப நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு சொல்றதான் நாங்க விரும்புறோம்னு சொல்ல. ரொட்டியும் சொல்ல ஆரம்பிக்குது, நான் பஞ்சாப் நாட்டுல உள்ள கோதுமை பண்ணையில இருந்து தான் வாரேன். நான் மக்கள் இனத்துக்கு இன்றியமையாத ஒருத்தனாகவே நான் உலகம் முழுவதும் பரவி இருக்கேன். எங்களோட பல உறவினர்கள்லாம் ரஷ்யா, தென்பகுதி ஆஸ்திரேலியாவோட தென்பகுதி, வட அமெரிக்கா போன்ற இடத்துல வராங்க. அப்போ உடனே சோளம் ஆச்சரியத்துல, நீங்க பஞ்சாப்ல இருந்தா வரீங்க, நானும் பஞ்சாப்ல இருந்து தான் வரேன்னு சொல்ல. அப்ப அரிசி சொல்லுது, நீ என்னோட கதையை கொஞ்சம் கேளுங்க, நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். எந்தெந்த இடத்துல ஆண்டு முழுவதும் தண்ணீரும் வெப்பமும் இருக்குதோ அந்த இடத்துல நான் செழிப்பா வளருவேன். நான் பர்மா, சீனா, ஜப்பான் போன்ற இடங்கள்லயே வளர்றேன். அந்த நாடுகள் எல்லாம் இங்க இருந்து ரொம்ப தொலைவுல தான் இருக்குதுன்னு சொல்ல. பேரிச்சம்பழம் சொல்லுது, நான் எகிப்து நாட்டுக்காரி, நான் ரொம்ப உயரத்துலதான் வளருவேன். 60 அடி உயரத்துக்கு வளர்ற ஈச்ச மரத்துல உச்சியில தான் நான் எப்பயுமே வளருவேன். நான் ரொம்ப உயர்ந்த இடங்கள்ல மட்டும்தான் வளருவேன். அப்படி நான் ரொம்ப உயர்ந்த இடங்கள்ல வளர்ந்ததுனால நான் நாடு முழுவதுக்குமே அழகிய தோற்றத்தை தான் கொடுக்கிறேன். அவங்க பார்க்கும்போது எனக்கு அங்க இருந்து பிரமிட் கோபுரங்களையும் என்னால பார்க்க இயலுது. நான் வளர்ந்து முதிர்ந்தவுடன் மென்மையும் சிவப்பு நிறமும் பெற்றுருவேன். உடனே அவங்க என்னெல்லாம் ஒரு கூடைகள்ல அடைத்து என்னை ஏற்றுமதி செய்திருவாங்க. அப்ப வாழைப்பழம் சொல்லுது, நான் திருச்சியில உள்ள குளித்தலை என்ற இடத்துல இருந்தா வாரேன். அந்த இடம் எல்லாருமே வாழ விரும்பக்கூடிய ஒரு மிக நல்ல இடமாகும். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த புசாவல் இந்த ஊர்ல என்ன மாவா அரைச்சு ரொட்டி பண்ணி சாப்பிடுவாங்க. சிலர் எங்களை சமைச்சு உண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன் என்னைய பச்சையாக குடித்து சில பேர் காயாகவும் என்ன இருக்கும்போது சாப்பிடுவாங்க. ஆனா என்னை சாப்பிடாம விட்டானா நான் மிகவும் சீக்கிரமா அழுகி போயிடுவேன்னு சொல்ல. கொடிமுஞ்சி பழவர்கள் சொல்லுது, எனக்கு அழுகி போயிடுவேன்னு ஒரு பழவுமே இல்லை. ஏன்னா நான் ஒரு காலத்துல திராட்சை கொடியில திராட்சையா இருந்தேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு நான் கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு என்ன ரொம்ப சூரிய வெப்பத்துல உலர பண்ணி என்னைய சதுரமான பெட்டிகள் எல்லாம் அடைச்சு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தாங்க. ஆகவே நான் சீக்கிரமா அழுகி போயிடுவேன் என்ற கவலை எனக்கு இருக்காதுன்னு சொல்ல. ஆரஞ்சு பழம் சொல்லுது, என்னைய தமிழ்நாட்டுல கிச்சிலி பழம்னு சொல்லுவாங்க. என்னைய ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் ஆரஞ்சு. நான் திண்டுக்கல்ல எடுத்து விருப்பாச்சி மலையில இருந்தா வரேன். என்னைய ஜாடியில இருந்து ஆரஞ்சு ரசம் கூட என்னோட சுயமிக்க இனத்தவர்கள் நாகபுரி, அஸ்லாம் போன்ற இடங்கள்ல காணப்படுறாங்கன்னு சொல்ல. உள்ளே குழந்தை சொல்லுது, நான் அருணன் அஸ்லாம் இல்ல, அஸ்ஸாம். அஸ்ஸாமிலும் நாகபுரியிலும் காணப்படுறேன். ஓகே ஓகே. இப்ப அருணன் கட்டிக்காரன். ஜோன்ஸ்ரா நான் முதல் கூப்பிட்டேன் நானம்மா உங்களை. ஓகே, மற்ற இதுகள் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு வாங்க பிள்ளையால். அடுத்த கிளாஸ் மிச்சத்தை பார்ப்போம். தேர்ட் டேர்ம் திருப்பி சொல்ல மாட்டேன் பிள்ளையா. தேர்ட் டேர்ம் நான் இப்பதானே படிப்பிச்சது. தேர்ட் டேர்ம் திருப்பி சொல்லி கொண்டிருக்கேன். அது படிப்பிச்ச பாடத்தை ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் ஏன் நான் சமரி பண்ணானா நீங்க மறந்துடுவீங்களா தான் சமரி பண்ணினது. தேர்ட் டேர்ம் பாப்போம் பிள்ளைகள். அடுத்த மாதம் 5ஆம் தேதி பேப்பர் கிளாஸ் வாங்கிடுவேன். அதுக்கிடையில ஓகே கிளாஸ் இலக்கண பகுதி முதல் உள்ளது பார்த்து முடிச்சுட்டா வாய்ஸ் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து டைம் இருந்தா தேர்ட் டேர்ம் முக்கியமானதை பார்ப்போம். அப்படி இல்லையேண்டா நாங்கள் பேப்பர் கிளாஸுக்கே நேரடியா போவோம் பிள்ளைகள். அடுத்த மாதம் துவங்குறேன். ஓகே பிள்ளைகள், படிச்சுட்டு வாங்க. பாய், குட் நைட்.